14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நேற்றைய தினம் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இன்று காலை நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்திருக்கிறது. இது வட தமிழகத்துடைய உட்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மீது நிலவக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்று காலை 8:30 மணி அளவுல தெற்கு உள் கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 14 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு, இந்த 6 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் மழையினுடைய தீவிரத்தன்மை என்பது படிப்படியாக குறைந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல நாளைய தினம் மீண்டும் வங்கக்கடல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் அடுத்தடுத்த நாட்கள்ல அது வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.